மரணங்களை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலான படங்களில் நடித்தவர்கள் கட்சி தொடங்கியதும் மக்கள் மீது அக்கறை இருப்பது போல பேசுவதாக தவிக தலைவர் விஜயை திமுக எம்பி கனிமொழி மறைமுகமாக விமர்சித்துள்ளார். சென்னை சிவானந்தா சாலையில் ஏற்பட்ட சேதத்தை சீரமைக்க தமிழக வெற்றிக் கழகம் அனுமதி கேட்ட நிலையில் வரும் காலங்களில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் நிகழ்ச்சிகளை நடத்த மேயர் பிரியா அறிவுறுத்தியுள்ளார். பெனால்டி அது வேணா முடிவுகள் எடுக்கப்படும். ஆனா அவங்க தரப்புல பெனால்டி போடுறதை விட இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இந்த மாதிரி பொதுமக்கள் எதுவும் பாதிக்கூடாது. மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஞாயிற்றுக்கிழமையன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சிவானந்தா சாலையில் இருந்த தடுப்பு கம்பிகள் உள்ளிட்டவை சேதப்படுத்தப்பட்டன. இவற்றை சீரமைக்க அனுமதி கோரி தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாவட்ட செயலாளர் மாநகராட்சிக்கு கடிதம் அனுப்பினார். நெல்லை மக்களவை தொகுதி காங்கிரஸ் எம்பி ராபர்ட் புரூஸின் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜரானார். 2024 மக்களவைத் தேர்தலில் நெல்லை தொகுதியில் ராபர்ட் புரூஸ் பெற்ற வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி நயினார் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். ராபர்ட் புரூஸை எதிர்த்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அத்தேர்தலில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் தலைமை நீதிபதியாக இருந்த ஸ்ரீவத்சவா சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து வந்த KR ஸ்ரீராம் ஸ்ரீவத்சவா பதவி வகித்த ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான தற்காலிக தரவரிசை பட்டியல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலையின் கீழ் உள்ள கல்லூரிகளில் 5½ ஆண்டுகள் கொண்ட இடைநிலை கால்நடை மருத்துவ படிப்புகளில் சேர மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் தகுதியான மாணவர்களின் தற்காலிக தரவரிசை பட்டியல் சம்பந்தப்பட்ட வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கலந்தாய்வு அட்டவணை விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் நாளை வரை தற்காலிக தரவரிசை பட்டியலில் உள்ள குறைகளை தீர்க்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் காட்டுப்பாக்கத்தில் உள்ள காலி மைதானத்தில் காவல்துறையினர் ஆய்வுக்கு சென்றனர். அப்போது ஐயப்பன், கண்ணன், ஷியாம் சுந்தர் ஆகிய 3 பேர் கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்து 1 கிலோ 200 கிராம் கஞ்சா, 1100 போதை மாத்திரைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே மதுபோதையில் தகராறு செய்த ரவுடி பொதுமக்கள் தாக்கியதில் உயிரிழந்தார். ஆச்சாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வேலு என்பவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இவர் கடந்த 11ஆம் தேதி மதுபோதையில் பொதுமக்களிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஆத்திரமடைந்த மக்கள் தாக்கியதில் பலத்த காயமடைந்த வேலு தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் தாக்குதல் நடத்திய 11 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். 100 நாள் வேலை திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை நிவர்த்தி செய்ய வலியுறுத்தி நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மானத்தி கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு 100 நாள் வேலை வழங்குவதில் குளறுபடி உள்ளதாகவும் நாள் ஒன்றுக்கு அரசு அறிவித்தபடி 336 ரூபாய் ஊதியம் வழங்க கோரியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. கொடைக்கானல் வில்பட்டி பிரதான சாலையில் முகாமிடும் காட்டெருமைகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். வில்பட்டி கிராமத்திற்கு செல்லக்கூடிய பிரதான சாலை ஓரங்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் காட்டெருமை கூட்டம் முகாமிடுகின்றன. மனித விலங்கு மோதல் ஏற்படுவதற்கு முன் வேட்டை தடுப்பு பணியாளர்களை பணியமர்த்தி தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருவள்ளூரில் டீசல் ஏற்றி சென்ற டேங்கர் ரயில் தீ விபத்துக்கு தண்டவாளம் 2 துண்டுகளாக உடைந்ததே காரணம் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தெரிவித்துள்ளார். 17 ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டு பெரிய அளவில் தீப்பற்றி எரிந்த நிலையில் அது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் கோரி சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். நுங்கம்பாக்கத்தில் ஆசிரியர்கள் சிலர் அரசு பேருந்தை மறித்து பேருந்தின் முன்பு சாலையில் படுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்ற காவல்துறையினர் அவர்களை அழைத்து சென்றனர்.
புதுக்கோட்டை நவனசமுத்திரம் தொடக்கப்பள்ளியில் மாணவர்களை கொண்டு கழிப்பறையை சுத்தம் செய்த விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் கலா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் கலாராணி அதே அரசு பள்ளியில் 18 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் கலாவை பணியிடை நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்தார். தனது மனைவியை பணி அமர்த்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பேக்கரி கடைக்குள் புகுந்து இளைஞர் ஒருவர் கண்ணாடிகளை உடைத்து அட்டகாசம் செய்துள்ளார். இது தொடர்பாக பேக்கரியின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர் பிரசாந்தை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூரில் மூடப்பட்ட எண்ணெய் கிணறுக்கு ராட்சத குழாய்கள் எடுத்துச் செல்லப்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அடியக்கமங்கலத்தில் உள்ள ONGCக்கு சொந்தமான எண்ணெய் கிணறு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் 2 கண்டெய்னர்கள் மூலம் ராட்சத இரும்பு குழாய்கள் எடுத்துச் செல்லப்பட்டதை கண்ட மக்கள் புதிய கிணறு தோண்டப்படுகிறதா என்ற அச்சத்தில் ONGC அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் தியாகிகள் தினத்தையொட்டி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த சென்ற முதலமைச்சர் உமர் அப்துல்லா காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. அமைச்சர்களும் காவல்துறையால் தடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. சீனாவின் போர் அச்சுறுத்தலை தொடர்ந்து தைவான் தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தைவானை தனது அங்கமாக சீனா கூறி வரும் நிலையில் தைவான் எல்லையில் சீன ராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றன. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை தைவான் வலுப்படுத்தி வருகிறது. கவோசிங்கியில் உள்ள கடற்படையில் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய பீரங்கிகளை வெடிக்கச் செய்தும் ஏவுகணைகளை கடலில் வீசியும் வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். இதேபோன்று தைபேயில் உள்ள மெட்ரோ நிலையங்கள், விமான நிலையங்களில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொண்டனர். கோவை தொண்டாமுத்தூர் அடுத்த நொய்யலாற்றின் சித்திரைச்சாவடி தடுப்பணையில் இளைஞர் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்எஸ்புரத்தைச் சேர்ந்த மாநகராட்சி தற்காலிக பணியாளர் கார்த்திக் தன் நண்பர்களுடன் தடுப்பணையில் குளித்தபோது நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கார்த்திக்கை சடலமாக மீட்டனர். கோவை தொண்டாமுத்தூர் அருகே இரவு நேரத்தில் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை வாழை மரங்களை சேதப்படுத்தும் காட்சிகள் தான் இவை. தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் வைத்து காட்டு யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் வடவள்ளி அடுத்த ஓனாம்பாளையம் பகுதியில் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த யானை வாழை மரத்தை சாவகாசமாக சாப்பிட்டுவிட்டு சென்றது. நாகையில் தலித் மற்றும் இஸ்லாமிய பெண்களை இழிவாக பேசிய அதிமுக நிர்வாகி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். பெருங்கடம்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த சிலம்பரசன் அதிமுகவின் அம்மா பேரவை மாவட்ட துணை அமைப்பாளராக பொறுப்பு வகிக்கிறார். இவரிடம் புகழேந்தி என்பவர் 2.5 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பணத்தை கேட்டு செல்போனில் உரையாடிய சிலம்பரசன் புகழேந்தியை தரக்குறைவாக பேசியதோடு தலித் மற்றும் இஸ்லாமிய பெண்களையும் இழிவாக பேசியுள்ளார். இது தொடர்பான ஆடியோ வெளியான நிலையில் சிலம்பரசன் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். தாம்பரம் அருகே இரவில் கோழிக்கறி சமைத்து சாப்பிட்ட ஒருவர் உயிரிழந்தார். வெங்கம்பாக்கத்தில் தனியார் கட்டட நிறுவனத்தில் தங்கி பணியாற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் 4 பேர் கோழிக்கறி சாப்பிட்டு உறங்கச் சென்ற நிலையில் சில நிமிடங்களில் இருவருக்கு கடும் வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஐதர்சக் என்பவர் உயிரிழந்தார். அலி உசேனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தென்னந்தோப்பிற்குள் நுழைந்த சிறுத்தை தாக்கியதில் கன்றுக்குட்டி உயிரிழந்தது. கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் உள்ள கெங்குபார்பட்டி கிராமத்தில் உள்ள அமராவதி என்பவரின் தென்னந்தோப்பில் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகள் மேய்ந்து வந்தன. அப்போது தோப்புக்குள் நுழைந்த சிறுத்தை ஒன்று கன்றுக்குட்டியை தாக்கிக் கொன்றது.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஊஞ்சல் கட்டி விளையாடிய போது கழுத்தில் சேலை சுற்றிக் கொண்டதால் 9ஆம் வகுப்பு மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பொதட்டூர்பேட்டையைச் சேர்ந்த நாகராஜ் ஜோதி தம்பதியின் மகன் கிரண் திருத்தணியில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். பெற்றோர் வெளியூரில் நடந்த திருமண நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த நேரத்தில் கிரண் வீட்டில் சேலையால் ஊஞ்சல் கட்டி விளையாடியுள்ளார். அப்போது அவரது கழுத்தில் சேலை சிக்கிக் கொண்டதால் சகோதரி பிரேமலட்சுமி அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் கிரண் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர். திருப்பதி ரயில் நிலையத்தில் நின்றிருந்த 2 ரயில்களில் தீ விபத்து ஏற்பட்டது. திருப்பதிக்கு வந்த ஈசார் விரைவு ரயிலின் ஒரு பெட்டியில் இருந்து புகை வெளியேறி சட்டென தீப்பிடித்தது. உடனே ஊழியர்கள் விரைந்து செயல்பட்டு தீப்பிடித்த ரயில் பெட்டியை மட்டும் கழற்றிவிட்டு ரயிலை அங்கிருந்து கொண்டு சென்றனர். இந்நிலையில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த ராயலசீமா விரைவு ரயில் என்ஜின் பெட்டிக்கும் தீ பரவியது. தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்த நிலையில் 2 மணி நேரம் பரபரப்பு நிலவியது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக ஆஜராக மதுபோதையில் வந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். எஸ்பி பட்டினத்தை சேர்ந்த பழனி என்பவர் வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு வந்த நிலையில் காவல்துறையினர் தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் தன் மீது தொடர்ந்து வழக்குகள் போட்டு வருவதாகவும் தகராறில் ஈடுபட்டார். மதுபோதையில் இருந்த அவரை கண்ட நீதிபதி ஆண்டனி ரிசாந்தே பழனியை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார். இதையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கொண்டு சென்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். சங்கரன்கோவில் சாலையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது 2 பைகளுடன் சந்தேகப்படும் வகையில் நடந்து சென்ற இளைஞரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் கரிவலம் வந்த நல்லூரைச் சேர்ந்த இசக்கிமுத்து என்பதும் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ புகையிலை பொருட்களை விற்பனைக்கு எடுத்துச் சென்றதும் தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இசக்கிமுத்துவை கைது செய்தனர்.